செல்வி ஒரு பிஸியான சாப்ட்வேர் இன்ஜினியர். கடந்த சில மாதங்களாக அடிவயிற்று வலி மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் அவளை வாட்டியது. சோதனையில் கருப்பை நீர்க்கட்டி இருப்பது உறுதியானது. செல்வி, கவலைப்படாதீங்க. உங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாயிடுச்சு. இதனால ஹார்மோன் சமநிலை மாறி இருக்கு. இதுக்கு மருந்துகளும் முறையான உணவும் அவசியம். செல்வி மாத்திரைகளை சாப்பிடுகிறாள், ஆனால் வலி மீண்டும் மீண்டும் வருகிறது. எனவே செல்வி பிராண சிகிச்சை எடுக்க முடிவு செய்து ஒரு பிராண சிகிச்சையாளரை சந்திக்கிறார். கடந்த சில மாதங்களாக அடிவயிற்று வலி மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் எனக்கு உள்ளது. சோதனையில் கருப்பை நீர்க்கட்டி இருப்பது உறுதியாகியுள்ளது. செல்வி, மருந்துகள் உங்க உடம்ப சரி பண்ணும். ஆனா இந்த நோயோட வேர் உங்க ஆற்றல் உடம்புல இருக்கு. நீங்க மனசுல தேக்கி வச்ச பழைய கசப்பான உணர்வுகளும் வேலை அழுத்தமும் தான் இந்த எனர்ஜி பிளாக்குக்கு காரணம். முதலில் சுவாதிஷ்டான மற்றும் மூலாதார சக்கரங்களில் இருந்த அசுத்த பிராணன் அகற்றப்பட்டது. பிறகு பிராணிக் சைக்கோதெரபி மூலம் அவள் ஆழ்மனதில் இருந்த பயமும் கோபமும் நீக்கப்பட்டது. வாழ்த்துக்கள் செல்வி, கட்டிகள் முழுமையா மறைஞ்சிடுச்சு. ஆமா, இந்த ரிப்போர்ட் சொல்றது. நீங்க நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நமது உடலின் நோய்கள் பெரும்பாலும் நம் மனதிலும் ஆற்றல் உடலிலும் தான் தொடங்குகின்றன.